இதுதான் ஒயிட் பீஸ் புலாவ். இதை எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வாருங்கள் ஒயிட் பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் பீஸ் புலாவ் செய்கிறதுக்கு முன்னாள் ராத்திரியே 1 கப் வெள்ளை பட்டாணி எடுத்து அதை ஊற வச்சிடணும். மறுநாள் இதை குக்கரில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் போட்டுட்டு இறக்கி வச்சிடணும். நீங்கள் உங்கள் வீட்டில் பட்டாணி 1 விசிலில் வெந்துருமா இல்லை 2 விசில் வெந்துருமான்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்கள் இதில் 1 விசிலில் வேகாது, கொஞ்சம் வேகம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதனால் பட்டாணியை வேக வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டாணி குழஞ்சிட்டா புலாவ் நல்லா இருக்காது. அதனால் கேர்ஃபுல்லாக பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒயிட் பீஸ் புலாவ் செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க, 5 க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச ஒயிட் பீஸ், அவ்வளோதான். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 மராட்டி மொக்கு, 2 அன்னாசி மொட்டு, 3 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு இங்கே பாருங்கள், வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் இந்த 2 நீல வாக்கில் பச்சை மிளகாய் தூக்கிட்டேன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலரி கொடுங்க. கொஞ்சம் வெங்காயம் 3/4 பதத்துக்கு வெந்தோடனே இதில் வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின உடனே இதில் பட்டாணியை சேர்க்கலாம். இப்போது பீஸ் புலாவுக்கு 1.5 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சோன்னு அதில் விடலாம். இதில் வேக வச்ச இந்த வெள்ளை பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டோன்னே நான் 1.5 கப் ரைஸுக்கு 2.5 கப் வாட்டர் எடுப்பேன். அதில் 1 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணுவேன், மீதி 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணுவேன். அந்த வாட்டர் நல்லா கொதித்த உடனே அரிசியை நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசியை போடுங்க. இங்கே 1 டம்ளர் கோகனட் பால் விடுறேன். அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் வாட்டர் விட்டுருக்கேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி கேனில் கோகனட் மில்க்கு கிடைக்கும். இதை தான் நாங்கள் கோகனட் மில்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா பாயில் ஆனோடனே இது பாருங்கள் கொதிக்குது பாருங்கள். நல்லா பாயில் ஆனோடனே இதில் நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஊற வச்ச அரிசியை இதில் நான் போடுறேன். தண்ணி வடிகட்டி, தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணியை வடிகட்டி இதில் போடுங்க. இங்கே பாருங்கள், அரிசியை போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, இதை கலர வேண்டாம், அப்படியே இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து அதுக்கப்புறமா கலருங்க. இதுக்கு மேலே இந்த பேன் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆவி வெளியில் போகாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இன்னொரு வாட்டி கலரிட்டு சிம்மில் வச்சுடுங்க 10 மினிட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இப்போது தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா பாருங்களா, அடியில் தண்ணி இதுவாகிடுச்சு. இப்போது இதை இந்த மாதிரி ஃபுல்லாக கலராமல் இந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா ரைஸ் உடையாது, நல்லா உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு
நான் எல்லாத்தையும் எடுத்து கலரிட்டு ஒரு வாட்டி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கலரி வச்சுட்டு தட்டை போட்டு மூடிட்டு என்ன பண்ணுங்கன்னா சிம்மில் வச்சிடுங்க. ஹை ஃப்ளேமே வேண்டாம், சிம்மில் வச்சிங்கன்னா மூடிட்டு இது மேலே பேன் எடுத்து வச்சிடுங்க. சிம்மில் வச்சிடுங்க. டைமர் இருந்தால் 10 minutes ஆர் 12 minutes பொறுத்து ஒரு கலரி பாருங்கள். மலர்ந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னா நிறுத்திடுங்க, இல்லைனா இன்னும் ஒரு 2 minutes பொறுத்துட்டு நிறுத்திடலாம். அவ்வளோதான். சும்மா கலரவே வேண்டாம். சூப்பராக இருக்கும். நான் ரெடி ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். மூடியே தட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், சரிங்களா? எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒயிட் பீஸ் புலாவ் ரெடி. அவ்வளோதான். நீங்கள் இது மாதிரி எதுவுமே அடிக்கடி வந்து அதை எடுத்து நீங்கள் கலரிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிவிட்டு அரிசி போட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க வச்சுட்டு தட்டை போட்டு கொதிக்க வச்சுட்டு திரும்பி தட்டை திறந்து இந்த ஒரு கலரி அதோட சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு புலாவ் ரெடி. இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு எந்த புலாவ் பண்ணாலும். அப்போ தான் அரிசி உடையாது. நல்லா இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஒயிட் பீஸ் புலாவ். சாப்பிட்டு பாருங்க.